ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். சார், தமிழ்நாட்டில் பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நடந்திருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் இருக்கு, ஸ்டாலின் அவர்கள் இதே மாதிரி பதவி ஏற்றாரு. இப்போ நடந்த மாதிரி இருக்கு, ஏதோ நேற்று நடந்த மாதிரி இருக்கு. டக்குன்னு பார்த்தா இப்போ பெரிய அரசியல் மாற்றம். விஜய் அவர்கள் புதிய சிஎம்மா பதவி ஏற்றிருக்காரு. இது உண்மையாகவே பெரிய ஒரு அரசியல் மாற்றம் தான். 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்தி டிவிக்கே பவரை கேப்சர் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதும் நிறைய டிஃப்ரென்ஸை பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியன் மாதிரி இல்லாமல் ஒரு பிளேசரோட வராரு. அங்கே இருக்கிற ஆட்களும் பார்த்தோம்னா யூஸ்வல் ஃபேஸஸ் இல்லை. திமுக அதிமுக ஜெயிச்சாங்கன்னா யார் மினிஸ்டர்ஸ் ஆக போகிறாங்கன்னு நம்மளே அசியூம் பண்ணிடலாம், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் இங்கே பார்த்தா எல்லாம் புது ஃபேஸஸ் இருக்காங்க. எக்ஸப்ட் செங்கோட்டையன் எல்லாம் ஓரளவுக்கு புது ஃபேஸஸாக இருக்காங்க. ஸோ ஒரு விதமான ஒரு மாற்றம் டெஃபினட்டாக நடந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது ஒரு மாற்றம் தான். 13வது முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்று இருக்கிறார். கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்த ஒரே ஒரு உதாரணம் சுதந்திர இந்தியாவில் என்டி ராமராவுக்கு மட்டும்தான் உண்டு. ஆந்திர பிரதேஷ், அன்றைய ஒன்றிணைந்த ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அப்போ பிரியல. அன்னைக்கு சுச்சுவேஷன் என்னன்னா, காங்கிரஸுக்கு அன்னைக்கு அப்போசிஷனே இல்லை, கம்ப்ளீட்லி அப்போசிஷன் இல்லை. 52ல் ஃபஸ்ட்டு ஜெனரல் எலெக்ஷன் ஆரம்பித்து 80s வரைக்கும், ஏர்லி 80s வரைக்கும் காங்கிரஸ் மட்டும்தான் அங்கே ரூல் பண்ணிகிட்டு இருக்கு, ஒன்றிணைந்த தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷில். அப்போ அங்கே காங்கிரஸுக்கு எதிரான ஒரு அலை வரும்பொழுது அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அங்கே இல்லை. லெஃப்டால் சின்ன லெவலில் தான் பண்ண முடிஞ்சுது. பிஜேபி பார்ட்டியே கிடையாது. பாரதிய ஜனசங் மருவி பிஜேபியாக 80ல் தான் வருது. ஸோ அப்போ அவரோட சினிமா கவர்ச்சி அவருக்கு உதவிச்சு அவர் கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் அவர் முதலமைச்சரானார். எம்ஜிஆர் வந்ததுன்றது திராவிட இயக்கத்தோட ஒரு வளர்ச்சி. அது 49ல் ஆரம்பித்த திமுக 67ல் ஆட்சியை பிடிச்சி 69ல் அண்ணா மறைந்து 71ல் கலைஞர் அப்புறம் 72ல் அவருக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னால் 10 வருஷம் 52லேருந்து பவரில் அரசியலில் இருக்க எம்ஜிஆர் 77 25 வருஷம் பொறுத்து ஆட்சி அமைக்கிறார். கட்சி ஆரம்பித்து 5 வருஷம் பொறுத்து. விஜய் கட்சி ஆரம்பித்து கரெக்டாக 2 வருஷம், அரசியலுக்கு 2 வருஷத்துலேயே ஒரு ஆட்சியை பிடிக்கிறான்றது கண்டிப்பாக உங்களுக்கு விஜயை பிடிக்குதோ பிடிக்கலையோ இது ஒரு வியக்கத்தகு மாபெரும் சாதனை. இட்ஸ் ரியலி அ ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட். அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் செகண்டரி, அது சப்ஜெக்டிவ். இப்போதைக்கு அது சப்ஜெக்டிவ் தான். ரூல் பண்ண பிறகு தான் நமக்கு தெரியும். as far as இன்னைக்கு பதவியேற்றதை மட்டும் பார்க்கும்போது இட்ஸ் அ ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட். அதில் எந்த விதமான சந்தேகமும் எவருக்கும் வேண்டாம். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இது ஒரு மாபெரும் சாதனை. பாலிடிக்ஸ் இனிமேல் தமிழ்நாட்டில் இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஆஸ் யூஷுவல். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போகிற தேர்தல் அல்ல இப்பொழுது முடிந்த 26 தேர்தல். ஏன்னா பெராடிகம் ஷிஃப்ட் நடந்திருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரோட வாக்கு வங்கியுமே கணிசமாக போயிருக்குது. ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அன் அசம்பிளி லெஜிஸ்லேச்சர் எம்எல்ஏ 39 or 40 சொல்கிறாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ளே போயிருக்காங்க உங்களுக்கு. ஸோ பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவலாக இனிமேல் கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். விஜய மையமாக வச்சு தான் மற்ற கட்சிகளும் நிறைய விஷயங்களை செஞ்சாங்க. இளைஞர்களுக்கு கொடுத்த வாய்ப்பு, அப்புறம் கேம்பெயினிங்கோட ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியா ஹேஸ் பிளேட் அ மேஜர் ரோல் அண்ட் ஃப்ரம் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே பெர்ஸ்பெக்டிவில் இட்ஸ் பிளேட் அ ஹெவோக். ஏன்னா இவங்க பெரிய அளவில் அதில் மட்டுமே இயங்கின ஒரு இயக்கமாக அது இருந்தது. நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்தது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட சப்போர்ட் இல்லாமல் ஒன்லி சோஷியல் மீடியாவோட சப்போர்ட்டை மட்டுமே வச்சு ஒருத்தரால் எப்படி பாலிடிக்ஸில் சர்வை பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும்னு அச்சீவ் பண்ணி ஒருத்தர் காமிச்சிருக்கா. அவங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஸ்பேஸே கிட்டத்தட்ட கிடையாது. உங்களுக்கு அவங்க கேண்டிடேட்ஸ் யாருன்றது ரொம்ப பேருக்கு தெரியாது. அவருக்கு ஓட்டு போட்ட 107 எம்எல்ஏ இருக்காங்க. அதில் பல பேருக்கு வாக்களித்த மக்களில் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அவங்க வேட்பாளர் யாருன்னு தெரியாமல் விசிலுக்கு போய் குத்திருக்காங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில் நினைத்து பார்க்க முடியாத நிகழ்வுகளாகத்தான் இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷன், விஜய் முதலமைச்சரானது, இதெல்லாம் நிச்சயமாக ஒரு இது இட்ஸ் அ ஃபினாமினா, ஒரு பேரதிசயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா கடந்த காலத்தின் தொடர்ச்சியாக இது இல்லை. சைக்கிளிக்கலாக டிஎம்கே ஏடிஎம்கே வர மாதிரி இல்லை. இப்போ யார் மந்திரி ஆவாங்கன்னா சிசைடு நமக்கு தெரியும். ஒரு மாதிரி யூகிக்கலாம். திமுகவில் இன்ன வருவாங்க, ஏடிஎம்கேல இன்ன வருவாங்க. இப்போ யாரையுமே நம்மளால் யூகிக்க முடியல. ஸோ சம் மேஜர் டெவலப்மெண்ட் ஹேஸ் டேக்கன் பிளேஸ். பெரிய மாற்றம் தமிழக அரசியல் நடந்திருக்கு. இது மேம்போக்கான மாற்றமா அல்லது கீழே பெரிய அளவில் டெக்டானிக் ஷிஃப்ட் இருக்குதா, இதெல்லாம் நம்ம ஆராய வேண்டிய ஒரு விஷயங்கள். பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் இனிமேல் கிடையாது.
இது வந்து 2 திராவிட கட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்ட மேசிவ் வார்னிங். அதாவது யூ புல் அப் யுவர் சாக்ஸ் ஆர் கெட் அவுட், யூ வில் பிகம் எக்ஸ்டிங்க்ட். டைனோசரஸ் மாதிரி எக்ஸ்டிங்க்ட் ஜென்ரேஷனாக நீங்கள் எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸாக ஆகிடுவீங்க, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. பொலிட்டிக்கலி சொல்கிறேன் நான். ஸோ இது இவங்க 2 பேருக்குமான வார்னிங். இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியஸ்னஸ் டிஎம்கேக்கு எலெக்ஷனுக்கு முன்னால், எலெக்ஷன் டியூரிங் தி எலெக்ஷன் அண்ட் ரிசல்ட்ஸுக்கு முன்னாலே, அப்போ ரிசல்ட் வந்த பிறகு இந்த கடந்த 3-4 மாதங்களில் திமுகவுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஏடிஎம்கேக்கு புரியல. ஏடிஎம்கேக்கு புரியலன்றதும் ஒரு ஆபத்தான போக்குன்னு அப்படி சொல்கிறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து மேஜர் அப்போசிஷன் பலவீனம் அடைகிறது நாட்டுக்கு நல்லதில்லை. அவங்க இப்போ ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு there is a consistency in the trajectory downward. ஏன் உங்களுக்கு புரியலன்னு சொல்கிறீங்க? ஏன் புரியலன்னா அவங்க பேச்சு, அவங்க நடவடிக்கைகள், அவர்களுடைய செய்கைகள், அவர்களுடைய பேட்டிகள், அவங்களோட செய்தி தொடர்பாளர்கள் பேசுறது, அவங்களோட பாலிடிக்ஸு. இப்போ ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கேப்ரியல், அவங்களோட ட்ரெஜெக்டரி வந்து there is a consistency in the downward trend. அசம்பிளியில் வந்து 66 சீட்டு ஜெயிச்சப்ப நம்ம எல்லாம் என்ன நினச்சோம், நான் அப்படி தான் நினச்சேன், சைக்கிளிக்கல் இது 5 வருஷம் பொறுத்து ஆட்சிக்கு வந்துடுவாங்க. 66 42வது 46வது. பார்லிமெண்ட்டில் 19 வாஷ் அவுட் ஆனோன்னே சரி பார்லிமெண்ட் அளவுகோல் இல்லைன்னு நினச்சோம். பட் அப்படி பார்த்தா கூட 24 பார்லிமெண்ட்டில் வாஷ் அவுட் ஆனது. ஒரு சீட்டாவது 19 ஜெயிச்சது, 24 சைபர். அண்டு கிட்டத்தட்ட 7 கான்ஸ்டுவன்சியில் வந்து டெபாசிட் காலி. ரொம்ப மேஜர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னா, இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே வந்து 101 தொகுதியில் டெபாசிட் எழுதிருக்கு. இட்ஸ் அ வெரி சீரியஸ் வார்னிங். யூஆர் ட்ரௌனிங். கட்சி வந்து மூழ்கிட்டு இருக்கு. இது அவங்கள இழிவுபடுத்துறதுக்காக சொல்லலை, திஸ் த ஃபேக்ட். ஸோ ஏடிஎம்கே வந்து இந்த வார்னிங் சிக்னல்ஸை புரிஞ்சுக்கிறதுல, அப்புறம் அவங்க பேச்சு, செய்கைகள், நடத்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாலே எடப்பாடியால் வந்து அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷனோட உரையாட முடியலன்னு தான் எனக்கு தோணுது. ஸ்டாலின் உரையாட முயற்சி பண்ணார். அவரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸு, அவரோட ஆக்டிவிட்டீஸு. 2வது டிஎம்கேக்கு சப்போர்ட், டிஎம்கேல ஸ்டாலினுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஈகோ சிஸ்டம், அந்த ஈகோ சிஸ்டம் எடப்பாடிக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. அப்புறம் இந்த 4 நாளில் பண்ண ஒரு பெரிய தவறு வந்து ஏடிஎம்கேவை டிஎம்கே சப்போர்ட் பண்ண போதுன்னு ஒரு தியரியை ஃப்ளோட் பண்ணி ஒரு 3 நாள் அதை அலைவாக வச்சுருந்தாங்க. அதை டிஎம்கே வந்து மறுக்க வேண்டிய அளவுக்கு மறுக்கலை. ஒரு கட்டத்தில் கனிமொழியும் டிகே செல்லங்கன்னு மறுத்தாங்களே ஒழிய, பெரிய அளவில் ஸ்டாலின் வந்து விகரஸாக சாஃப்டாக மறுத்தாரே ஒழிய அதை அலோவ் பண்ணார். ஹிண்டு பேப்பரில் பேஜ் 1 வருதுன்னா அதை வந்து அவங்க வந்து they would have attacked it like anything. பிஜேபியோட திமுக சேருதுன்னா பொங்கி எழுந்திருப்பாங்க, கேஸ் போட்டிருப்பாங்க, டெஃபமேஷன் போட்டிருப்பாங்க. ஆனால் ஏடிஎம்கேவை டிஎம்கே பேக் பண்ணதுன்னா சைலண்டாக இருந்தாங்க. ஏடிஎம்கே கிட்ட அந்த கவலை கூட கிடையாது. இன்னும் அவங்க ஏடிஎம்கேவோட புதுச்சேரி எம்எல்ஏ ஸ்டாலின் குளத்தூரில் தோற்று போனோன்னு எடப்பாடி வருத்தப்பட்டாருனாரு. ஸோ பார்ட்டி இஸ் கான். ஏடிஎம்கே, ஐ திங்க் ஏடிஎம்கே இஸ் ஃபினிஷ்ட். சொன்னால் அவங்க நண்பர்கள் கோபித்துக் கொள்வார்கள். ஐ விஷ் ஐ ஷுட் கோ ராங். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தேர்தல் முடிவு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற தேர்தல் முடிவு அல்ல. இதில் வந்து இந்த 2 திராவிடியன் பார்ட்டிஸ் கடந்த 60 ஆண்டுகளாக தமிழக அரசியல் கோலோச்சி அந்த 2 கட்சிகளோட அடித்தளத்தை இது ஆட்டி இருக்கிறது. ஒரு பேராடிகம் ஷிஃப்ட் நடந்திருக்கிறது. விஜய் தோற்று போனாலும், இந்த 5 வருடங்களில் அவரால் சக்ஸஸ் பண்ண முடியாமல் போனாலும், பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் கிடையாது. தெர் வில் பி நியூ ஃபார்மேட்ஸ் வரும். இதில் சோஷியல் மீடியா பிளேட் அ மேஜர் ரோல்ன்றது வந்து இதை வந்து டிஎம்கே ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏடிஎம்கே புரியல. பட் சோஷியல் மீடியாவில் மட்டுமே வச்சு வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுறதில்லை. மக்களோட உணர்வுகளுக்கான வடிகாலாக அது மாறி இருக்குது. எப்படி பார்த்தாலும் இன்றைக்கு புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் வந்திருக்கிறார். இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற வெற்றி தோல்வி அல்ல. சரி, இப்போ விஜய் அவர்கள் சிஎம்மா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பீச் ஆக்சுவலாக. அதில் ஸ்பெசிஃபிக்காக டிஎம்கேவை ஹெவியாக அட்டாக் பண்ணுறாரு. அதில் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒன்றும் மன்னர் பரம்பிலிருந்து வரல அப்படின்றது பேசுறாரு. அது கிளியரா அங்க இருக்கிற ஃபேமிலி பாலிடிக்ஸ் அட்டாக் பண்றாரு. அப்புறம் ஒரே பவர் சென்டர் தான் இருக்குன்றாரு. அதுவும் டிஎம்கேல இருக்கக்கூடிய மல்டிபிள் பவர் சென்டர்ஸை அட்டாக் பண்றாரு. அது போக பார்த்தோம்னா ஒரு வெள்ளை அறிக்கையை ரிலீஸ் பண்ண சொல்றாரு. வெள்ளை அறிக்கையை விடுறாருனாலே இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் கொண்டு வர போறாரு. இல்ல கேப்ரியல், உங்களுக்கு ஆன்டி டிஎம்கே மோட்ல இருக்காரு. கேப்ரியல், உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, நம்ம உங்ககிட்ட பேசின ஃபைல்ல தான் நினைக்கிறேன், அப்புறம் வேறு சில நண்பர்கள்கிட்ட பேசின ஃபைல்ஸ்ல நான் தொடர்ச்சியா கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு வரை நான் சொல்லி வந்தது, இந்த ஒயிட் பேப்பர்ன்ற கல்ச்சரை வந்து 2021 வந்தோடனே திமுக ஆரம்பிச்சு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒயிட் பேப்பர் கொடுத்தாரு. ஒரு வாரம் பொறுத்து தான் பட்ஜெட் கொடுத்தாரு. எடப்பாடியோட 4.5 வருஷம் ஆட்சியில் தமிழ்நாடு எவ்வளோ கொலாப்ஸ் ஆச்சுன்றதுக்கு அவர் ஒயிட் பேப்பர் கொடுத்தார். அப்போ இன்ஃபேக்ட் ஒயிட் பேப்பர்ன்ற கான்செப்டை நம்மள பலருக்கும் அப்போ தான் தெரிஞ்சுது. ரொம்ப பேர் இணையத்தில் போய் தேடினாங்க ஒயிட் பேப்பர்னா என்ன. அப்போ நான் அடிக்கடி சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஓராண்டுகளில் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஒயிட் பேப்பர்ன்றதை இனிமேல் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அரசு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா, கவர்மெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா தேவையில்லை, அது சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறது செய்ய மாட்டாங்க. இன்கேஸ் தேர் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் ரெஜிம்னா அவங்க ஒயிட் பேப்பர் வெளியிடணும்னு. இன்னைக்கு அவரோட ஸ்பீச்சோட
நம்பர் ஒன் டேக்அவே நான் பார்க்கறது மன்னர் ஆட்சி பவர் சென்டர்லாம் கூட செகண்டரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒயிட் பேப்பர். ஏன்னா அவர் அதுக்கு முன்னால் என்ன சொல்றாரு, கையெழுத்து போடுறாரு. கையெழுத்து போடும்போது வந்து எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த பேருந்துகளில் வந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் அனைத்து அரசு பேருந்துகள், குளிரூட்டப்பட்ட ஏர் கண்டிஷன் பஸ்லேருந்து நார்மல் சாதா பஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் பெண்களுக்கு இலவச பயணத்துக்கான கையெழுத்து போடுவான்னு நினச்சாங்க. அதை போடலை. அதே மாதிரி வந்து பெண்களுக்கான 2500 ரூபாய் கொடுப்பாருனாங்க, அதை போடலை. இந்த தாலிக்கு தங்கம் 8 கிராம் பட்டுப்புடவை அதெல்லாம் போடலை. அப்கோர்ஸ் அந்த 200 யூனிட் போட்டார். ஆனால் அதை தாண்டி போட்ட 2 என்ன ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் கண்டிஷன்ஸ் இருக்குது. 500 யூனிட்ஸ்க்கு கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் ஓகே. அதை தவிர 2 பார்த்தது வந்து அவரோட பொலிட்டிக்கல் அசால்ட் ஆன் டிஎம்கேவோட ஒத்து போகக்கூடிய அதை மையமாக வைத்தது. ஒன்று, பெண்கள் பாதுகாப்பு. அதில் தான் வந்து சிங்க பெண்கள் சிறப்பு படைன்னு ஒன்று கொண்டு வர, தட் இஸ் விமன் சேஃப்டி இஸ் மை ப்ரியாரிட்டி. நம்பர் 3 வந்து போதைப் பொருள் ஒழிப்பதற்கான ரூத்லெஸ்ஸாக நடவடிக்கை எடுக்கினார். ஸோ அது வந்து பொலிட்டிக்கலாக வந்து தன்னோட வேவ் லென்த்தை வந்து அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். பட் த ஹோல் ஸ்பீச் ஐ திங்க் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்குமா அந்த ஸ்பீச். இட்ஸ் a ஷார்ட் ஸ்பீச் தான். ரொம்ப ஷார்ட் ஸ்பீச். மேக்ஸிமம் ஒரு 12 to 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்குள்ள தான் இருக்கும். அரௌண்ட் 15 மினிட்ஸ்ல வந்து விச் இஸ் a ஷார்ட் ஸ்பீச். அதில் வந்து நான் வந்து நம்பர் ஒன் டேக் அவேவை நான் பார்ப்பது ஒயிட் பேப்பர். ஏன்னா அதுக்கு முன்னால் அவர் என்ன சொல்றாரு, கஜானா காலி, தொடச்சி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். அப்படி சொல்லும் போதே என்ன சொல்றாரு, நான் பொடி வச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க, நிறைவேற்றுவோம், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்றார். டிஃபென்ஸ்ல தான் போறாரு, கொஞ்சம் டைம் கொடுங்கன்றார். அதை சொல்லிட்டு சொல்றாரு ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இட்ஸ் அ வெரி வெரி பேலன்ஸ்டு ஸ்பீச். அண்ட் விஜய்க்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சவங்க தே ஹவ் டு ரீதிங்க். அதாவது யாராவது விஜய் அவருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் இல்லை, அவருக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைச்சாங்கன்னா ஐ திங்க் தே ஆர் டூயிங் சம் மிஸ்டேக். அதாவது தோஸ் ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் ஆர் டூயிங் அட் தேர் ஓன் ரிஸ்க். நான் பெரிய வித்தகர்லாம் நான் சொல்லலை. ஆனால் இன்றைய ஸ்பீச் வந்து ப்ராட் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, தன் முன்னால் உள்ள சவால்கள், அந்த சவால்களோட தீவிரத்தன்மை அவருக்கு விஜய்க்கு தெரிந்திருக்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒயிட் பேப்பர் அது ஒன்று, நம்பர் ஒன் டேக் அவே. அது ரெண்டாவது பொலிட்டிக்கல் அசால்ட். நீங்க ஏன் அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் நினைக்கிறீங்க? இட்ஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக். நான் எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் பண்ணது எப்படி வந்து ஒயிட் பேப்பர் வெளியிட்டது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கோ அதை விட அதிகமானது. ஏன்னா ஸ்டாலின் வாஸ் an experienced politician. 50-year-old எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகு, 50 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பிறகு ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆகிறார். ஸ்டாலினோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் விஜயோட வயது. இன்னொன்று, டிஎம்கேன்றது ஒரு பெரிய பார்ட்டி, இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். டிஎம்கே 76-year-old பார்ட்டி. அவர் ஆட்சிக்கு வரும் பொழுது, அதற்கு முன்பு எத்தனை முறை அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள், அண்ணா காலத்தை கூட விட்டுட்டு கலைஞரை மட்டுமே எடுத்தா கூட 69, 71, 89, 91, 96, 2001, 2006, 11, 4 முறை அண்ணாவோட சேர்த்தா 5 முறை ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியின் வாரிசாக வரக்கூடியவர். அவர் வாரிசால மட்டும் சிஎம் ஆகலை, நான் அதை ஒத்துக்கிறேன். அவரோட திறமை, அவரோட உழைப்பு மேலாம் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அதனால ஸ்டாலினை நான் குறைச்சி மதிப்பிடல நிச்சயமா. பட் அவருக்கு இருந்த அந்த ஒரு அட்வான்டேஜ், அவருக்கு ஒரு லெகசி இருந்தது. கலைஞர் இருந்தார், 4 முறை சிஎம்மாக இருந்தார், 19 வருடம் முதலமைச்சராக இருந்த ஒருவருடைய மகன். இவர் ஏற்கனவே 4-5 முறை எம்எல்ஏவாகவும், 1 முறை மேயராகவும், 1 முறை மந்திரியாகவும், 2 ஆண்டுகள் அதில் துணை முதலமைச்சராகவும் இருந்த ஒரு லெகசி இருந்தது. அவங்க வந்து ஒயிட் பேப்பரை வெளியிடுறாங்க. டிஎம்கே as a party and Stalin as a leader ஒயிட் பேப்பரை வெளியிடுறாங்கன்றது வந்து பெரிய அளவில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பிகாஸ் யூ ஹேவ் அ கிரேட் லெகசி. பட் இங்கே 2 ஆண்டுகள் மட்டுமே ஆன ஒரு கட்சி குறைத்து மதிப்பிடப்படுகிறார். he was underestimated. இந்த ஸ்பீச்சில் வந்து இன்ஃபேக்ட் எனக்கு ஐ வாஸ் எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஐ வாஸ் சர்ப்ரைஸ் வந்து சின்ன வார்த்தை, ஹெவிலி சர்ப்ரைஸ். ஒயிட் பேப்பர் வெளியிடுறதுன்றது வந்து டேக்கிங் த ஃபைட் டு தி அப்போசிஷன், மெயின் அப்போசிஷன் டிஎம்கே. ஒரு சின்ன ஒரு கேள்வி சார். இப்போ திராவிட கட்சிகளை பொறுத்தளவில் 50-60 years அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசாக அவங்களே அவங்க அம்பலப்படுத்திக்க முடியாது. விஜய்க்கு அந்த பேகேஜே கிடையாது. இங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே ஓப்பனாக அவர் வெளியே கொண்டு வரலான்னு பார்க்கலாமா? பார்ப்பாரு, கண்டிப்பாக பார்ப்பாரு. நான் சொல்றது as a கான்செப்ட் இது வந்ததுன்றது ஒரு பெரிய விஷயம்ன்ற. நான் இது வந்து அட்வைசர்ஸ் பண்ணாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒருத்தரை குறைச்சி மதிப்பிட முடியாது. அப்படி பார்த்தா எல்லா பாலிட்டிஷியனுமே அட்வைசர்ஸ் இல்லாமல் யாருமே வந்து அது எம்ஜிஆரோ, ஜெயலலிதாவோ, கலைஞரோ, ஸ்டாலினோ எல்லாருமே அட்வைசர்ஸ்க்கு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட்டை நீங்கள் யாருக்குமே அவங்களுக்கு கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் அட்வைசர்ஸ்க்கு தான் கொடுக்கணும். அதனால் வந்து அட்வைசர்ஸ் இதில் கொண்டு வரது தப்பு. ஏன்னா சொல்லுவாங்க ஒயிட் பேப்பர் வாஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக் பை விஜய். நான் சொல்லும் பொழுது அதே நீ என்ன பெருசாக பேசுகிற, இது வந்து அட்வைசர் சொல்லியிருப்பான். ஆனால் அதே மதிய உணவு திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தப்பையோ,
அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை ஜெயலலிதா கொண்டு வந்தப்பயோ, ஒயிட் பேப்பரை ஸ்டாலின் கொண்டு வந்தப்பயோ இதே வாய் வந்து அப்போ அட்வைசரை சொல்லாது, இந்த தலைவர்களை தான் சொல்லுவான். எம்ஜிஆர் பண்ணார், ஜெயலலிதா பண்ணாங்க, கலைஞர் பண்ணார், ஸ்டாலின் பண்ணார். ஸோ இது வந்து அவரோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் நான் பார்க்குறேன். ஸோ பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் வந்து நான் மன்னராட்சியோட தொடர்ச்சி அல்ல, பவர் சென்டர் இல்லைன்றாரு பார்த்தீங்களா, அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்சல்யூட்லி இட்ஸ் அ வெரி குட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா திமுக ஆட்சியோட ஒரு ஒரு சேட் டெவலப்மெண்ட், ஒரு 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 மிகப்பெரிய ஒரு 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 குறையாக பார்க்கப்பட்டது 2006-11 அப்போ அதிகமாக இருந்தது. 2021-26 2006-11 கொஞ்சம் குறைவாக இருந்தது. பட் ஒரு 3-4 பவர் சென்டர் இருந்தது. அதாவது மேஜர் இஷ்யூஸ் ஆஃப் டிஎம்கே ரெஜிம், ஸ்டாலின் ரெஜிம் வந்து இவர் இன்னைக்கு டச் பண்ணுறாரு. பவர் சென்டர் கிடையாது. ஏன் அதை நான் முக்கியமான ஒரு பாயிண்டாக சொல்றீங்கன்னா, அந்த நிகழ்ச்சியில், இன்றைய பதவியேற்பு நிகழ்ச்சியில் வந்து அவருடைய பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் இருந்தாங்க. அவங்களை மீடியா காமிச்சுக்கிட்டே இருக்குது. அண்ட் தெர் வாஸ் ஒன் மோர் பர்சன் ஹூ இஸ் கனெக்டட் இன் இஸ் அலெஜ்ட் டு பி கனெக்டட் இன் இஸ் பர்சனல் லைஃப். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிற வேறு ஒருவர் இருந்தார். விஷுவல்ஸ் வந்து அதை காமிக்கும் பொழுது வந்து இந்த பவர் புரோக்கர்ஸ் இருக்காங்க எல்லா கவர்மெண்ட்லேயும், உங்களுக்கு தெரியும் இந்த பவர் புரோக்கர்ஸ், ஃபிக்சர்ஸ் இருப்பாங்க. எனி கவர்மெண்ட், டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே, டெல்லியில் அதே மாதிரி மோடியார், மன்மோகன் சிங், எந்த கவர்மெண்ட்லையுமே வந்து எனி கவர்மெண்ட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் பவர் புரோக்கர்ஸ் ஆர் ஃபிக்சர்ஸ். அவங்க தான் வந்து எல்லாத்தையுமே ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. நவ் இட்ஸ் அ வார்னிங் டு தம் தட் லுக் ஐ ஆம் த பவர் சென்டர். இது அப்படியே செயல்பாட்டுக்கு வந்துடும். அவரோட கவர்மெண்ட்ல கரப்ஷனே இருக்காது, அவரோட கவர்மெண்ட்ல பவர் புரோக்கர்ஸே இருக்க மாட்டாங்க, பவர் சென்டர்ஸே ஃபார் எவர் 5 வருஷம் இருக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லலை. இப்போதைக்கு இருக்காது, அட்லீஸ்ட் ஃபார் சம் டைம் இருக்காது. பிகாஸ் he has addressed the major problem, one of the major problems. பவர் சென்டர் இருக்காதுன்றது கடந்த ஆட்சி, திமுக ஆட்சியோட மீதான விமர்சனங்கள்ல, குறைகள்ல, கலைஞர் ஆட்சியிலையும் ஸ்டாலின் ஆட்சியிலுமே வந்து பவர் சென்டர்ஸ் மீது தான் மிக கடுமையான விமர்சனங்கள், கட்சிக்காரங்களே அதை சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஷ்யூ ஹேஸ் ஆல்சோ பின் அட்ரஸ்டு. பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்குது, அது எனக்கு புரியுது. பொலிட்டிக்கலாக இன்னைக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அவர் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, இப்போ இந்த பதவியேற்பு விழா முடிஞ்ச உடனேயே ஐ வாஸ் டோல்டு தட் ஃபர்ஸ்ட் விசிட் வந்து பெரியார் திடலுக்கு போகிறார். நீ வந்து சங்கி, பிஜேபி, ஆர்எஸ்எஸோட குழந்தை, மோடியோட கையாளு, இப்படிலாம் நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அது கூட்டணி வச்சப்போ அதெல்லாம் உடஞ்சு போச்சு. இல்லை, அது கூட்டணி வச்சப்போ மட்டும் இல்லை, நான் சொல்றது வந்து இப்போ வந்து திருமாவும் லெஃப்ட்டும் இருக்கிறதால மட்டும் இல்லைங்க. அவர் முதல்லயே போயிருக்காரு, பெரியார் திடலுக்கு போயிருக்காரு. எங்களோட கொள்கை தலைவர்னு பெரியாரை சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எவ்வளோ ஏளனம் பண்ணீங்கன்னாலும், அதாவது இந்த குறியீடுகளுக்கு வந்து அரசியலில் ஒரு முக்கியத்துவம் உண்டு. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து சிம்பாலிசத்துக்கு வந்து உங்களுக்கு தெரியும், நோ வெரி வெல். இப்போ இன்னைக்கு பதவியேற்ற உடனே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கோ, அல்லது தன்னுடைய ஆசிரியர்களை சில பேர் அப்படி பார்க்க போவாங்க, அல்லது தன்னுடைய வெல்விஷர்ஸ், மென்டார்ஸை பார்க்க போவாங்க. அப்படி எதுவுமே இல்லாமல் வந்து ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் முதல் விசிட் வந்து பெரியார் திடல்னும் போது தட்ஸ் அ மெசேஜ் டு த பொலிட்டிக்கல், எப்படி சொல்கிறது, பொலிட்டிக்கல் கான்ஸ்டிட்யூன்சி. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பிகினிங். ஃபார் ஹெவன்ஸ் சேக் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து அவர் ஒரு விஷயம் கிளியராக பண்ணுறாரு, திமுகவை ஓப்பனாக அட்டாக் பண்ணுறாரு, பாஜகவோட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரு. முடிஞ்ச அளவுக்கு எனக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இல்லைன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ இதோட பொலிட்டிக்கல் ராமிஃபிகேஷன்ஸை பார்க்கணும்னா, திமுகவுக்கு தான் வந்து பெரிய சவால் காத்திருக்கு. ஏடிஎம்கேக்கு பெருசாக எதுவுமே இருக்கிறதா தெரியல. ஆல்ரெடி தர் ஓட் பேங்க் இஸ் கெட்டிங் டெப்ளீட்டட். அது 30 எம்எல்ஏ இந்த பக்கம் ஓடி வர போறாங்கலாம் சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மையோ நமக்கு தெரியாது. பட் மேசிவ் சேலஞ்ச் வந்து இப்போ டிஎம்கேக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே வந்து தனி மரமாக நிற்குது. காங்கிரஸ் போயிடுச்சு வெளிப்படையா. 2 லெஃப்ட்டும் விசிகாவும் வந்து இன்னைக்கு வந்து ஐயுஎம்எல், இவங்க 4 பேருமே வந்து விஜய் ஆதரிக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு விஜய் ஆதரிச்சுக்கிட்டு நாங்கள் இப்போ திமுகவோடையும் உறவில் இருக்கோம்னு சொல்கிறாங்க. அது எப்படி சாத்தியப்படும்? பிகாஸ் எலெக்ஷனில் ஓட்டு கேட்க போகும்போது யாருக்கு எதிராக ஓட்டு கேட்பீங்க? திமுக விஜய்க்கு எதிராக ஓட்டு கேட்கும், கவர்மெண்ட்டோட குறைகளை சொல்லி கேட்கும். நீ கவர்மெண்ட்டோட குறையை சொல்லி ஓட்டு கேட்டுட்டு கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுவியா? இது வந்து ரொம்ப டெம்பரரி ஃபினாமினா. இந்த கவர்மெண்ட்டோட ஸ்டெபிலிட்டி இப்போ இருக்க பார்ட்டிஸோட சப்போர்ட்டை வச்சு ஓடாது கேப்ரியல். அது நம்ம டீட்டெயில்டாக பேசணும் சார். இன்னும் ஒரு விஷயம், பவர் சென்டர்ஸ் பற்றி பேசுனீங்க இல்லையா? இப்போ அது ஒரு பாசிட்டிவான விஷயம்னு சொன்னீங்க, சிங்கிள் பவர் சென்டர் இருக்கிறத. திமுகவில் ஒரு விஷயம் என்னன்னா, அங்கே மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் இருக்கும்போது லீடர்ஷிப்பை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க. இப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு பார்த்தோம்னா அவங்கள சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு பெரிய பவர் சென்டர்ஸ் கிடையாது.
டிவிகேல அதுவே இல்லை. விஜய ஓரளவுக்கு கேள்வி கேட்கறது கூட அங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா விஜய் எங்கேயோ இருக்காரு. நான் ஒன்னு அடிச்சு சொல்லுவேன், இந்த 108 பேர் ஜெயிக்கிறாங்கன்னா விஜயால மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்ன்றதை விட 90% விஜயோட ஸ்ட்ரென்த் தான். இந்த மினிஸ்டர்ஸும் இருக்கட்டும், எம்எல்ஏஸ் இருக்கட்டும், எல்லாருமே விஜயால தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ விஜய் கையில சிங்கிள் பவர் சென்டர்னு சொல்றாரு. அதிகப்படியான பவர்ஸ் குவிய வாய்ப்பு இருக்கு ஒரு ஆள் கிட்ட. அது குவிய கூடாது. சூழல் அப்படிதான் இருக்கானா? அப்படிதான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து பவர் சென்டருக்கும் அதிகாரங்கள் ஒரு இடத்துல குவியறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பவர் சென்டர் வேணான்னு சொல்றதால டெவல்யூஷன் ஆஃப் பவர் வேணான்னு அர்த்தம் கிடையாது. there's a difference between that. பவர் சென்டர்ன்றது கெட்ட வார்த்தை, பவர் அசிமுலேஷன்ன்றதும் கெட்ட வார்த்தை. டெவல்யூஷன் ஆஃப் பவர், இப்ப ஒரு முதலமைச்சருக்குடைய அதிகாரங்கள் முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கணும். சீஃப் செக்ரட்டரியோட அதிகாரங்கள் சீஃப் செக்ரட்டரி கிட்ட தான் இருக்கணும். முதலமைச்சரோட அதிகாரங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட போகுது அல்லது வந்து குடும்ப உறுப்பினர்கள் அல்லாதவங்க கிட்ட போகுதுன்னா எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் வருது. ஜோக்கா சொல்லுவாங்க, அந்த காலத்தில் கலைஞர் 2006-1 வந்தப்ப அது வேர்ஸ்ட் கவர்மெண்ட். அது அப்போ கலைஞர் கவர்மெண்ட்டில் வந்து 6-7 பவர் சென்டரு. கலைஞர் ஒரு பவர் சென்டரு, தானிக தயாளம்மா, ராஜாத்தம்மா, ஸ்டாலின், அழகிரி, மாரன்ஸ், செல்வி எல்லாம் ஒரு 6-7 பவர் சென்டரு. ஜெயலலிதா பேரில் ஒரே ஒரு பவர் சென்டர். யாருங்க? ஜெயலலிதா இல்லை, சசிகலா. ஸோ திஸ் வாஸ் அ ஜோக் இன் பியூரோக்ராட்டிக் சர்க்கிள்ஸ் அட் தட் டைம், இன் பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ். கேப்ரியல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள், அதாவது வந்து பவர் சென்டர் இல்லைன்னு சொல்றதால அதிகாரம் ஒரு இடத்துல குவியுதுன்னு நினைக்கிறது தவறு. டெவல்யூஷன் ஆஃப் பவர் வேணும்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்த பவர் சென்டர் வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. பவர் சென்டர் என் கவர்மெண்ட்ல இல்லைன்னு ஒருத்தர் சொல்றது பெர்சே அதை வரவேற்கணும். சரி, நாளைக்கு அது இல்லாம கூட போகலாம். தேர்மே எமர்ஜென்சி முடிச்சிடலாம். இல்லை சார், நான் முடிச்சிடலாம். அதாவது வந்து இப்போ அவர் என்ன பேசுறாருன்றதை வச்சு தான் நான் எடை போட முடியும். அங்கே ஒரு சிக்கல் இருக்குன்றேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் தப்புனா சிங்கிள் பவர் சென்டரும் தப்பு தான். பவர் சென்டரே இருக்கக்கூடாது. கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை எக்ஸசைஸ் பண்ணலாம், மினிஸ்டர்ஸும் சரி, சிஎம்மும் சரி. ஆனா அவர் சிங்கிள் பவர் சென்டர்ன்றாரு. அது தெரியாம சொல்லியிருக்கலாம், கேஷுவலா சொல்லியிருக்காரு. நான் அப்படி அதை எடுத்துக்கல. அதாவது நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, யூ see the very word of power center வந்து கெட்ட வார்த்தை. ஆனா ஒரு சீஃப் மினிஸ்டர் நான் தான் பவர் சென்டர்ன்றது கெட்ட வார்த்தை கிடையாது. பிகாஸ் இட்ஸ் a constitutional mandate. தயவு செஞ்சு அதை ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். டெவல்யூஷன் ஆஃப் பவர், எல்லா அமைச்சர்களுக்கும் இந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு நான் அதிகாரம் கொடுத்துருக்கேன். அதோட கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டை கிளியர் பண்ணுறது சீஃப் செக்ரட்டரியோட வேலை. ஃபைனல் அத்தாரிட்டி நான். இவ்வளோதான் என் கவர்மெண்ட்டு. ஆனால் நானோ அல்லது என்னோட மந்திரிங்க சம்மந்தப்பட்ட இலாக்காக்கள்லையோ அல்லது என்னோட இலாக்காலையோ ஒட்டுமொத்தமாக இந்த கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷனிங்கில் என்னோட குடும்ப உறுப்பினர்களோ மந்திரிகளோட குடும்ப உறுப்பினர்களோ இந்த அதிகாரத்தில் இல்லாத, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸா இல்லாத, எம்எல்ஏவா இல்லாத யாராவது டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னா the definition of power center அது அவங்களுக்கு தான் பொருந்தும். அந்த விதத்தில் எஸ் மேட் தட் பாயிண்ட் கிளியர்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இன்டென்ட் கிளியரா இருக்குங்க. பட் நடைமுறையில் சிக்கல் வரும்போது அவர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவாருன்றது தட்ஸ் டிபேட்டபிள். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பீச் இஸ் அ குட் ஸ்பீச். அப்படிதான். ஆனால் ஒரு டிஃபென்சிவான ஒரு ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்காரு. இங்க பாருங்க, நான் வந்திருக்கேன், நிறைய சிக்கல்கள் இருக்கு, 10 லட்சம் ரூபா கடன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிலாம் சொல்றாருனாலே ஓகே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவசரப்படாதீங்க, இப்பதான் வந்திருக்கேன், கொஞ்சம் ஸ்லோவாவே போகும்னு ஒரு ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட். அதனால தான் வந்து as a gauntlet ஒயிட் பேப்பர் எடுக்கிறாரு. ஒயிட் பேப்பர்ன்றது இட்ஸ் அ கான்ட்லெட். கலைஞர் ஸ்டாலின் பண்ணார்ல, முன்னோடி ஸ்டாலின் தான். 1000 ரூபாய் கொடுப்போன்னு சொல்லிட்டு எப்போ கொடுத்தாரு ஸ்டாலின்? 21 மேல வந்த ஸ்டாலின் 2021 ஆட்சிக்கு வராரு. இதே மே மாதம் 23 செப்டம்பர்ல 27 மாசம் பொறுத்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுவும் அவங்க என்ன பண்ணாங்க, அனைத்து மகளிருக்குன்னு சொல்லிட்டு பெனிஃபிஷரிஸை வந்து 50% ப்ரூவ் பண்ணாங்க. அரிசி கார்டு தான் அளவுகோல் நமக்கு. அதில் 1,95,00,000 கார்டு இருந்ததில் அவங்க கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நடைமுறை சிக்கல்கள். அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணாங்க, வந்த உடனே ஒயிட் பேப்பர். நம்மள பலருக்கும் ஒயிட் பேப்பர்னா என்னன்றது அப்போ தான் தெரிஞ்சுது. இன்ஃபேக்ட் அப்போ ஒயிட் பேப்பரை பற்றி நிறைய டிபேட்ஸ்லாம் நடந்தது. நம்ம கூட பேசியிருக்கோம் அப்போ பழைய இதில் சேனலில் இருக்கும்போது. அதன் பிறகு வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் அவங்க வெளியிட்டாங்க. இன்றைக்கி அதே கான்செப்ட் அவர் கொண்டு வராரு. there is an elected government. இப்போதைக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது. இந்த மெஜாரிட்டி பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் இப்போ இருக்கக்கூடிய 2 லெஃப்ட் அண்ட் விசிகா வச்சுக்கிட்டு அவரால் ஃபுல் 5 இயர்ஸ் ஓட்ட முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து டிபேட்டபிள். ஏன்னா ஏடிஎம்கேலேருந்து ஒரு செக்ஷன் வெளியில் வருது, அவங்க ஆதரிப்பாங்கலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது. பட் ஆஸ் ஃபார் அஸ் நம்பர்ஸ் ஆர் கன்சர்ன் வந்து குஷனிங் வேணும் அவருக்கு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் பத்தாது. ரெண்டாவது, இந்த பார்ட்டிஸ் வந்து பொலிட்டிக்கலி வெரி வெரி ஸ்ட்ராங் ஓரியன்டேஷன் உள்ள பார்ட்டிஸ். லெஃப்ட் அண்ட் விசிகாவும் ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடியில் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பார்ட்டிஸ். நாளைக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட்டில் வந்து எங்கேயாவது ஏதாவது நடக்கலாம். உங்களுக்கு வந்து அது there is no depth for motor mouths in பிஜேபி கவர்மெண்ட். வாயில் வந்தெல்லாம் பேசுகிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு.
எங்கேயோ யாரோ ஒரு மந்திரி காஷ்மீரில் போய் வந்து முஸ்லீம்ஸ் எல்லாம் இந்தியா விட்டு துரத்தி விடணும்னு பேசினான்னா இவங்க அடுத்த நாளே எங்கள் மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக தீர்மானம் போடணும்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட, இது பெரிய விஷயம் தான். அதே மாதிரி இப்போ என்ஆர்சி மாதிரி சிஐஏ மாதிரியான இஷ்யூஸ் வருது. எல்லா இஷ்யூஸ்லையுமே வந்து இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து அக்ரஸிவ் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி, கோர்ட்டுக்கு போய் சண்டை போட்ட மாதிரி விஜயால் பண்ண முடியுமானா எனக்கு தெரிஞ்ச பதில் இல்லைன்னு தான் வரும். ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி. நன்றி கப்ரியல், நன்றி நன்றி நன்றி.